சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயா போய் சிஸ்டர் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நீங்க எவ்வளவு நடிச்சாலும் நடந்ததை மறைக்க முடியாதுல்ல. அதான் உங்க ஹஸ்பண்ட் வசமா மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு மேல எதை மறைக்க முடியும்? இல்ல இத பாரு, என் பையன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டான். அங்கிள் எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அதுவும் ஆதாரத்தோட வெளியே வந்திருக்கேன். அப்ப நம்பிதானே ஆகணும். என்ன சார் ஹீஸ் லைங். கொஞ்சம் அமைதியா இருங்க. ரஞ்சித், அட்லீஸ்ட் இதை ஏன் கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. எப்போ இந்த போன் உன் கைக்கு கிடைச்சது? எப்போ கிடைச்சதுன்னு கேட்க கூடாது அனிதா, எப்படி கிடைச்சதுன்னு கேட்கணும். என்ன சொல்றேன், எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த போனை காணோம் நான் தேடிட்டு இருந்தேன். ஆனா இந்த போன் கிடைச்சது நந்தினி சிஸ்டர் கையில. நந்தினி சிஸ்டர் என்கிட்ட வந்து இந்த வீடியோவை காமிச்சு கேட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அப்ப நீ உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. நான் தான் சொன்னேனே டாடி, என்னால எப்படி இந்த குடும்பத்துக்கு எதிராக செயல்பட முடியும். அதனால நான் நந்தினி சிஸ்டர் கிட்ட சொன்னேன், இந்த விஷயத்துல நான் தலையிட விரும்பல. எது உங்க மனசாட்சிக்கு சரின்னு படுதோ அதை நீங்க பண்ணுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டேன். இல்லையா சிஸ்டர்? போய் போய் நீ சொல்றது எல்லாமே போய். சார் இவ சொல்றதெல்லாம் கதை. தயவு செஞ்சு இவனை நம்பாதீங்க. இதுக்கு மேலேயும் டிராமா போட்டு என்ன பிரயோஜனம் சிஸ்டர்? உண்மையை சொல்லிடுங்க. என் மனசாட்சிக்கு என்ன தோணுச்சோ அதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் சொன்னேன், ஒரு அப்பாவி பொண்ணு செத்து போயிருக்கா, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை போலீஸ்க்கு கொடுத்துதான் ஆகணும். நீங்க நியாயத்தை பக்கம் நில்லுங்கன்னு சொல்லி என்னோட போன்ல இருந்த வீடியோவை அவங்க போனுக்கு நான் தான் அனுப்பி வச்சேன். நான் ரிசப்ஷனுக்கு நடுவுல அடிக்கடி வயிறு சரியில்லைன்னு போனதே இதுக்குதான். அடிக்கடி நந்தினி சிஸ்டர் கிட்ட இத பத்தி பேச வேண்டியது இருந்தது. அதுக்காக தான் அடிக்கடி போனேன். ஐயோ பச்சையா போய் சொல்றா சார். யாரும் இவனை நம்பாதீங்க. ஹேய், எனக்கு அப்பவே டவுட்டா இருந்துச்சுடா. இவ அங்கேயும் இங்கேயுமா எதையோ தேடிட்டே இருந்தா. ஆக கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சுதான் கமுக்கமா இருந்திருக்கா. சத்தியமா இல்லம்மா, இவன் தப்பு தப்பா எல்லாரையும் திசை திருப்பி விடுறான். இது பண்ணி போன் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கான். சத்தியமா சொல்றேன், இவன் கொலை பண்ண வீடியோ தான் அந்த போன்ல இருந்துச்சு. அத நானே என் கண்ணால பார்த்தேன். இவன் தான் கொலைகாரன், உங்க அண்ணன் தான் கொலைகாரன். ஏய் வாய மூடுறி. இதுக்கு மேல நீ இவரை பத்தி ஒரு வார்த்தை பேசுன, உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன். ஐயோ அண்ணா, ஏன்னு எதுக்காக ஹேமாவை கொன்ன? நோ 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 நோ. அவளை கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நோ சுரேகா, சுரேகா தப்பா பேசாத. நான் தப்பு பண்ணல, சத்தியமா சொல்றேன். இதுல இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. தயவு செஞ்சு நீ அதை நம்பாத. நான் அந்த கொலையை பண்ணவே இல்ல. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சார் இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல தான் போய் சார் இதெல்லாம் உண்மை இல்ல. பேசாதீங்க. நம்புங்க சார். வாங்க டாட், இவரை கூட்டி வாங்க. சூர்யா சார் நான் சொல்றது கொஞ்சம் வாங்க. இருங்க சார். சொல்ல வாங்க. டாடி, டாடி, நான் ஒண்ணும் பண்ணல டாடி. என்ன நம்புங்க டாடி. வாங்க. சார் அரெஸ்ட் பண்ணிட்டேன் சார். கூட்டிட்டு வந்துட்டோம். இன்னொரு 10 நிமிஷம் வந்துரும் சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கேளுங்க சார். சார் நீங்க தப்பு பண்றீங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவன் தான் சொல்றான்ல சார். சார் அவன் ஏதோ மாத்தி விட்டுருக்கான் சார். உண்மையான வீடியோவை நான் பார்த்தேன் சார். அது இந்த வீடியோ இல்ல. என் வீட்டுக்காரருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்களேன் ப்ளீஸ் சார். சார் சார் சொல்றது சார் விடுஞ்சா என் பொண்ணு கல்யாணம் சார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து கூடாதா?
காலையில முகூர்த்தம் முடிஞ்சதும் நானே சூர்யா கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறேன் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். யா தட்ஸ் ட்ரூ சார். என்ன சார் விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்குலாம் சட்டத்தை வளைக்க முடியாது சார். எதுனாலும் காலையில கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நீங்க அங்க வந்து பேசிக்கோங்க. இப்போ எங்களை தடுக்காதீங்க சார். கான்ஸ்டபிள் உள்ள ஏத்துங்க வர. கோர்ட்லியா? சார் 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 இருங்க சார் கொஞ்சம் கேளுங்க சார். சார் டாடி நோ ப்ளீஸ் சார் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். ஏறுங்க ஏறுங்க சார். சொன்னா கேட்க மாட்டீங்க. ஏறுங்க சார். இருங்க போங்க சார். நீ டென்ஷன் ஆகாத. போங்க சார். போங்க நந்தினி சொல்றேன். டாடியை பாக்கலாம். நான் உடனே போங்க சார். சார் 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 சொல்றத புரிஞ்சுக்கோங்க சார். சார் சார் வண்டி எடுப்பா சார். சார் சார் சூர்யா கோவப்படாத. நான் லாயரோட மச்சான். தைரியமா இரு. நான் வந்துடுறேன். சார் சார் இருங்க சார். சார் சொல்றத கேளுங்க சார். சார் சூர்யா சார். அத்தா சார். ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ஏதோ தப்பு நடந்திருக்கு. நிச்சயம் இதுக்கும் சூர்யா சாருக்கும் சம்பந்தமே இல்ல. அவரு சம்பந்தப்பட்டிருந்தா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்க மாட்டேனேங்க ஐயா. நிச்சயமா ஏதோ மாறி இருக்கு. சூர்யா சார் தப்பு பண்ணலங்க ஐயா. அவர் தப்பே பண்ணல. என்ன டிராமா போடுறியாடி? டிராமா போடுறியாடி? நடிக்காதடி. போதும். முழுக்க முழுக்க பச்சை நடிப்பு. நீ என் பையனை மட்டும் பழி வாங்கலடி. தோ எங்க குடும்பமே இப்ப நடுத்தரவுல நிக்குதுல்ல. ஒட்டு மொத்தமா மானம் மரியாதை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்ட. ஏன் இப்படி பண்ண? சத்தியமா இல்லைங்கம்மா. நிறுத்தடி. பேசாத. ஏடி என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு எத்தனை நாளா கனவு கண்டுகிட்டு இருந்த. முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே அது என்கிட்ட தானே வந்து சொல்லி இருக்கணும். ஏன் ஏன் என்கிட்ட சொல்லாம எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போன? அம்மா எனக்கு கிடைச்ச ஆதாரமே வேறம்மா. ஏய் திரும்ப திரும்ப நடிச்சு அப்படியே அரைஞ்சிருவேன். சுந்தரவள்ளி அந்த அளவுக்கு நாத்திரத்துல இருக்கேன். எதுக்கடி அப்படி ஒரு விஷயம் உன் கையில கிடைச்ச உடனே என்கிட்ட சொல்லாம மறைச்சது மட்டும் இல்லாம என்ன காரணத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் போன நீ? அம்மா நான் போன காரணமே வேற. என்ன காரணம்? என்ன காரணம்? நான் இந்த மாதிரி நடுத்தருவுல நிக்கணும், அதுதானே காரணம். என் குடும்பத்தை பழி வாங்கணும். ஏன்னா உன் குடும்பத்தை நான் பழி வாங்கிட்டேன்ல, அதுக்குன்னு நீ பழி வாங்கணும். நாங்க கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருந்துடக்கூடாதுல்ல? இங்க ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாதுல்ல? இதெல்லாம் தானே உன் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்காக தானே என் பையன் அப்படி மொத்தமா ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க. அம்மா உங்க